நான் அப்பயுமே சிவிகுமார் சார்ட்ட போகிற ஐடியாவில் இல்லை. நான் எப்படி நினச்சேன்னா ரொம்ப கம்மியாக பண்ணிடலாம். அதாவது வந்து ஒரு 25 lakhs 40 lakhs அந்த மாதிரி அதில் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இது ஒரு கான்செப்டாகவே போச்சு. அப்போது 2 பசங்க ஐ மீன் மதுரையிலேருந்து வந்த 2 பசங்க எனக்கு பழக்கமான பசங்க வந்து அவங்க சொன்னாங்க 50 lakhsனால் நாங்கள் பண்ணுறோங்க, 50 lakhsக்குள்ளே அந்த படத்தை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து ஆனால் ஹாரர் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ தான் அந்த பீட்சா கான்செப்டே வந்துச்சு. வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதணும். பட் ஆனால் அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்க தான் அட்வான்ஸ்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். அந்த பசங்க தான் வாங்கினேன். ஐ திங்க் 5,000 ஒரு 50,000 அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியல. அது டேக் ஆஃப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் நான் திரும்ப கொடுத்தேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சிவிகுமார் சார்ட்ட திரும்ப சொன்னேன், சார் இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இது வேணால் படிங்க அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து படிச்சுட்டு உடனே அதே மாதிரி அவர் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அவர் ஆஃபீஸ் ஸ்ரீநகரில் இருக்கும். ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேலே கூப்பிட்டாரு, இது டெஃபினட்டாக பண்ணலாம், இது 1 crore பண்ணிடலாம், ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டாகவே பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் அது நடந்துச்சு. அந்த விஷயம் நல்ல வேளை அது நடந்துச்சுன்ற மாதிரி தான் எனக்கு. இல்லைன்னா அது ஒரு மாதிரி எங்கே போகிறதுனே தெரியாமல் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் போயிட்டு இருந்துச்சு.